அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்வு என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மிகச்சரியான வழிகாட்டுதல்களை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கிற இஸ்லாம் மனித வாழ்க்கையில் தவிர்த்து பார்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு அம்சமாக திகழக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்கும் அதனை சரியாகவும் சிறப்பாகவும் கொண்டு செல்வதற்கு என்னென்ன வழிகாட்டுதல்களும் அறிவுரைகளும் தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் பொருந்தி கொண்டிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டி தருகிறார். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றமானாலும் ஒரு சமுதாயத்தினுடைய தாழ்வு நிலையானாலும் அந்த சமுதாயத்தின் குடும்பங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அவைகள் மாறுபடும். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனி மனிதர்கள் தனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளையும் நல்ல போதனைகளையும் சொல்லித் தந்ததோடு நிறுத்திவிடாமல் நீங்கள் அதனை உங்களின் குடும்பங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்று திருமறையின் வழியாக வழிகாட்டுதலை முன்வைக்கிறார். ஒரு மனிதன் அவன் எதையெல்லாம் தனது வாழ்க்கையிலே சரி என்று புரிந்து கொண்டிருக்கிறானோ, தவறு என்று விளங்கி வைத்திருக்கிறானோ, அந்த சரியான காரியங்களையும் தவறான காரியங்களையும் தனது குடும்பத்தினருக்கு எடுத்து சொல்லி நல்வழி காட்ட வேண்டிய கடமையை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் திருமறையின் வழியாக விதித்து தருகிறார். திருமறை குர்ஆன் பேசுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான நோக்கம் நாளை மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். மறுமையில நரக படுகொலியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போதனை. அந்த போதனையை சொல்லுகிற இறைவன், உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தாரையும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பு மிக கடுமையானது, சுட்டெரித்து வேதனை தரக்கூடியது என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறார். அது மட்டுமில்லை, குடும்ப வாழ்க்கையை சரியாக கவனிக்காமல் சமுதாயத்திலே ஒருவன் எத்தனைதான் பாடுபட்டாலும், குடும்பத்திலே ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்து விட்டு சமுதாயத்திலே எத்தனைதான் நல்லறங்களை அவன் புரிந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் உண்மையே நல்லவர் யார் என்றால், சிறந்தவர் யார் என்றால், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்கள் குடும்பத்தாரிடத்தில் யார் சிறந்தவரோ யார் நல்லவரோ அவர்தான் உண்மையிலே உங்களில் சிறந்தவர். சரியான இலக்கணம். ஒருவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிப்பதற்கான அளவுகோல் அவருடைய குடும்பத்தாரிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே வெளி உலக வாழ்க்கையில் ஒருவரிடத்தில் நற்பெயர் வாங்குவது என்பது மிக எளிதான காரியம். ஊருக்குள்ள ஒருத்தரை பத்தி நல்லவர்னு சொல்ல ரொம்ப ஈஸி. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவான நேரம். வெளியில வரும்பொழுது, நண்பர்களை சந்திக்கும் போது, மற்றவங்களோட பழகும் போது ஏதோ நல்ல ஒரு மாதிரி வேஷம் காட்டிட்டு உள்ள போயிடலாம். ஆனால் அதிகமான நேரம் ஒருவன் குடும்பத்தில் தான் செலவிடுகிறார். அந்த அதிகமான நாட்கள் குடும்பத்தில் தான் செலவிடுகிறார். அதிகமான நேரமும் நாட்களும் ஒருவரால் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்க முடியாது. வெளியில நல்லவனா நடிக்கிறது கொஞ்ச நாள் நடிக்கலாம், கொஞ்ச நேரம் நடிக்கலாம். ஆனா வருஷத்துக்கு நடிக்க முடியுமா? ஆயுள் காலம் முழுவதும் நடிக்க முடியுமா? தொடர்ந்து ஒருவனால் ஒரு காரியத்தை நடித்து நிறைவேற்றிவிட முடியாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் உண்மையிலே சிறந்தவர் நல்லவர் யார் என்றால்
உங்கள் மனைவியரிடத்தில் யார் நல்லவரோ அவர்தான் நல்லவர், உங்கள் குடும்பத்தாரிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர். நாம் நம்மை நல்லவரா கெட்டவரா என்பதை அளந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை பற்றி நம்முடைய தாய் என்ன சொல்கிறார், நமது தந்தை என்ன சொல்கிறார், நம்முடைய மனைவி என்ன சொல்கிறார், நமது பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள், நம்முடைய குடும்பத்தார் நம்மை குறித்து எப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டால் நான் என்னை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அவருடைய குடும்பத்தாருடைய விமர்சனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அவருடைய நன்மையும் தீமையும் நல்லவரா கெட்டவரா என்பதையும் நம்மால் பகுத்து பிரித்து பார்த்துவிட முடியும். அது மாத்திரமில்லை, மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குடும்பம் என்பது எந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், ஒருவர் தனது குடும்பத்திலே தோல்வி அடைந்து விட்டால் குடும்பத்தை வழிநடத்துவதிலோ அல்லது குடும்பத்தாரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முறைகளிலோ இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த வழிமுறைகளை அவர் தவறவிட்டு விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக மறுமையிலே வந்து நிற்கும். என்றால் அல்லாஹ் பேசுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களின் செல்வங்களிலும் உங்களின் குழந்தைகளிலும் உங்களுக்கு சோதனை இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் வழியாக அல்லாஹ் நம்மை சோதித்து பார்ப்பான். பல விதங்களிலே நமது பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கட்டத்தில் பொருளாதார தேவைகள் ஏற்படும். அந்த தேவைகளின் பொழுது நாம் எப்படி நடக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற பொழுது அவர்களை முன்னேற்றத்திற்காக வேண்டி உழைக்கிற பொழுது பல்வேறு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது வரும். அந்த சிரமத்திலும் கஷ்டத்திலும் அல்லாஹ்வை மறந்து உலகத்தினுடைய ஆதாயத்தை கையில் எடுக்கிறோமா அல்லது அல்லாஹ்வை நினைவில் கொண்டு உலகத்தின் ஆதாயத்தை இரண்டாம் பட்சமாக முடிவெடுக்கிறோமா என்பதை எல்லாம் அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். இன்னும் சில நேரங்களில் அந்த குழந்தைகளையும் பிள்ளைகளையும் பெற்றோர் குடும்பத்தினரையும் நாம் பாசம் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நம்மை விட்டு பிரித்தெடுத்து அந்த பிரிவினை இவன் எவ்வாறு எடுத்துக் கொள்கிறான், அல்லாஹ்வின் விதி என்று பொருந்திக் கொள்கிறானா அல்லது அல்லாஹ்வின் மீதே தாபத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறானா என்று அல்லாஹ் சோதிப்பான். அப்படியானால் குடும்பம் என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த பரீட்சையில் நாம் ஜெயித்தாக வேண்டும். மேலும் சொல்கிறான், இன்னமின் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், மூமின்களே உங்களின் மனைவியர்களிலும் உங்களின் பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். நாம பொதுவாக ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியாக நமக்கு தெரியலாம். மனைவி எப்படி நமக்கு விரோதியாயிருப்பான், நம்ம பிள்ளை எப்படி நமக்கு விரோதியாயிருப்பான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களின் மனைவியரிலும் உங்களின் பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நட்பு பாராட்டுவார்கள், ஆனால் அவர்களே நாளை மறுமையில் உங்களுக்கு விரோதிகளாக வந்து நிற்பார்கள். திருக்குறான்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற நன்மைகளையும் தீமைகளையும் உங்கள் மனைவி மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லாமல் அப்படியே இருக்கட்டும் என்று நீங்கள் மாத்திரம் நல்லவராக இருந்து விட்டால் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உங்களின் குடும்பத்தவரே முன்னின்று சொல்லுவார்கள். உங்கள் பிள்ளைகள் சொல்லுவார்கள், இறைவா எங்களை எங்கள் பெற்றோர்கள் வழிகெடுத்து விட்டார்கள், எங்கள் முன்னோர்கள் தவறான பாதையை காட்டிவிட்டார்கள், அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடு. அவர்கள் வழிகெட்டது மாத்திரமில்லாமல் எங்களையும் வழிகெடுத்ததற்காக வேண்டி அவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனையை தா என்று நம் பிள்ளைகள் நமக்கு எதிராக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடரக்கூடும். மேலும் சொல்லுகிறான், அந்த மஹ்ஷர் பெருவெளி என்பது தீர்ப்பு நாள் இருக்கிறது. அந்த தீர்ப்பு நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று சொல்லி பதட்டத்தோடு அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற பொழுது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, ஒருவன் தன் சகோதரனை விட்டு விரண்டோடக்கூடிய நாள் அது. ஓ உம்மிஹி வ அபீஹி, தன் தாயை விட்டு தந்தையை விட்டு, வ சாஹிபத்திஹி வ பனீஹி, தன் துணைவியை விட்டு தன் பிள்ளைகளை விட்டு, வ ஃபஸீலத்திஹி அல்லதி தூவி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதி ஷஅனு யுக்னி, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் விட்டு விரண்டு ஓடுவார்கள். அந்த நாளில் அவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனை தான் பெரிதாக இருக்கும். நாம என்ன ஆவோமோன்னு தெரியல என்று இருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்வானா, யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனி, யா அல்லாஹ் எனக்கு பகரமா
என் பிள்ளைய எடுத்துக்க, அவனை நரகத்துல போட்டுக்க, என்ன காப்பாத்திடுறா, என்ன விட்டுறா ரப்பேன்னு கேள்வி எழுப்புது. அல்லாஹ்விடத்துல சொல்வானா? அது பத்தலையா? ஓ உம்மிஹி வ அபீஹி, என் தாயை எடுத்துக்க, என் தந்தை எடுத்துக்க, என் மனைவி எடுத்துக்க, என் சகோதரர் எடுத்துக்க, ஒமன் பில்லர்லி ஜமீஆன் சும்மா இஞ்சி, ஏன் ஒட்டுமொத்த உலகத்தை எடுத்துக்க, என்ன மட்டும் காப்பாத்திடுறா அல்லாஹ் என்று நாளை மறுமையில மனிதர்கள் புலம்புவார்கள். அப்படி நாம பெத்தெடுத்த பிள்ளையை கொண்டு போய் நமக்கு எதிராக நிறுத்துவோம். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு எதிராக நம்மை நிறுத்துவார்கள். நம்முடைய மனைவி நமக்கு எதிராக புகார் வாசிப்பால், நாம் நம்ம மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் சொல்லுகிறான், கவனமாக இருங்கள். உங்கள் மனைவியரிலும் உங்களின் பிள்ளைகளிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். அவங்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மிக சரியான முறையில கடைபிடிங்கள் என்று குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அப்படியானால் இந்த குடும்பம் என்ற சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார், மனைவியரும் பிள்ளைகளும் நமக்கு விரோதிகளாக உருவாகிவிடக் கூடாது என்று நீங்கள் விரும்பினால், நாளை மறுமையிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பினால், அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த உலகத்திலே திருமறை குர்ஆன் வழியாகவும் நபிகள் நாயகத்தின் போதனை வழியாகவும் நமது குடும்பத்தை நாம் செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும், அதிலே இருக்கிற தவறுகளை களைய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கு நமது குடும்பத்தை ஒரு காரணகர்த்தாவாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி ஆக்குவது? வழிபாடுகளிலே அதிகமாக நமது குடும்பத்தில் வழிபாடு குறித்து நாம் பேச்சுக்களை நடத்த வேண்டும். ஒருவரை ஒருவர் வழிபட வேண்டும் என்று சொல்லி ஊக்குவிக்க வேண்டும். தொழுகை என்பது இஸ்லாத்தில் அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகைங்கிறது மூமின்கள் மீது நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கடமை. இன்ன அவ்வளவாயு ஹாஸபு பில் அப்து யௌமல் கியாமத்தி ஸலாத், மறுமை நாளில் கேட்கப்படுகிற இபாதத்துகள் சம்பந்தமாக கேட்கப்படுகிற கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகைதான். எவர் அந்த தொழுகை என்ற கேள்விக்கு பதிலளித்து வெற்றி பெறுகிறாரோ அவர் அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வெற்றி பெறுவார். எவர் முதல் கேள்வியிலே தோல்வியை தழுவுகிறாரோ அவர் அடுத்து வருகிற கேள்விகளுக்கும் தடுமாறி தோல்வியை தழுவுவார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொழுகை என்பது அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத்து. அப்படிப்பட்ட இபாதத்தை நாம் நமது குடும்பத்திலே எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்துகிறோம்? TNDJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். சகோதரர் PJ ஆற்றிய உரைகள். திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம். இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா, பேய், பிசாசு. வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம். சமுதாய நலன் கருதிய TNDJயின் தேர்தல் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள். சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள். மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள். MS சுலைமான் ஆற்றிய உரைகள். இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்களிடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள். சகோதரர் ஃபிர்தௌசி ஆற்றிய உரைகள். இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும், அபு சுஹைல், உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹ்மத்துல்லா, தற்கொலை தீர்வாகுமா, அஸ்ரஃபுதீன் ஃபிர்தௌசி, மரண பயமும் மன்னரை வேதனையும், மூலை ஃபிர்னாஸ். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. எத்தனையோ குடும்பத்தில் பார்க்கிறோம், தந்தைமார் தொழுகிறார்கள், கணவன்மார்கள் தொழுகிறார்கள், தாய்மார்கள் தொழுகிறார்கள், பிள்ளைகளிடத்திலே தொழுகை இல்லை. கணவன் தொழுகிறாரு, மனைவி இடத்துல தொழுகை இல்லை. மனைவி தொழுகிறாள், கணவனிடத்துல தொழுகை இல்லை. அப்ப இந்த தொழக்கூடிய மனைவி நம்ம மட்டும் தொழுகிட்டமே இருக்காம கணவனை தொழுமாறு திரும்ப திரும்ப திரும்ப, அவன் கோபப்பட்டாலும் வேகப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் சுடு சொற்களை சொன்னாலும் ஒரு மனைவியினுடைய கணவன் அல்லாஹ் சொல்றான், நீ மட்டும் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்காத, உன் குடும்பத்தையும் பாதுகாரு. உங்க கணவன் உங்கள் குடும்பத்தார் என்று சொன்னால் கணவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். கணவன் தன் மனைவிக்கு சொல்லணும். பல குடும்பத்தில் பெண்கள் இபாதத்தை பற்றி எந்த கவலையும் படாம சர்வ காலமும் சமைப்பது, உண்பது, மகிழ்ச்சியாக சினிமா பார்ப்பது, தொலைக்காட்சிகள் முன்பு அமர்ந்து அரட்டை அடிப்பது, அப்படியே நேரத்தையும் காலத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழக்கூடிய கணவன்மார்கள் தமது மனைவிகளுக்கு தொழுகையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும், தொழுகையை வலியுறுத்த வேண்டும்.
ஏன்னா தொழுகையை பத்தி தான் அல்லாஹ் குடும்பத்தாரை பத்தி பேசும்போது நபியை பார்த்து சொல்றாங்க, நபியே நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு தொழுமாறு சொல்லுங்கள், வஸ்தபிர் அலைஹா நீங்கள் அதிலே நிலைத்து நில்லுங்கள், தொழுகுமாறு சொல்லுங்க. அது ஸ்பெசிபிக் எத்தனை வழிபாடு இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்கு, இன்னும் எத்தனையோ வழிபாடு இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை மட்டும் பிரிச்செடுத்து நபிக்கு சொல்றான், உங்க குடும்பத்தாருக்கு தொழ சொல்லுங்க. தொழுகைதான் ஆணிவேர். எல்லா ஒருவரை ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக வாழ வைப்பதற்கு ஆணிவேர் தொழுகை. தொழுகை போச்சுன்னா எல்லாம் போச்சு. இஸ்லாமிய குடும்ப அமைப்புனா அங்க இஸ்லாம் இருக்கணும். இஸ்லாம் இல்லாம இஸ்லாமிய குடும்ப அமைப்பு உருவாக முடியாது. அப்படி அளவு இஸ்லாமிய குடும்பம் என்று சொன்னால் அங்கே முதல் கட்டமாக தொழுகை இருக்க வேண்டும். தொழுகைக்கான சூக நேரத்தில் எத்தனை குடும்பத்திலே சுபகிலே எழுந்து தொழக்கூடிய வழக்கம் இருக்கிறது. தூங்கி கொண்டிருக்கிற புள்ள தூங்கிக்கிட்டு இருப்பான். 10 வயசு 15 வயசு 18 வயசு 20 வயசு 25 வயசு தாய்மார்கள் தொழுகிறாங்க. புள்ள தொழுவணும்னு எந்திரிச்சா கூட படி எதுக்கு போட்டு காலங்காத்தால எந்திக்கிறேங்கிறாங்க. காலையில சுப நேரத்தில் வெளியில போய் தொழ போறேன் புள்ள வீட்டை விட்டு கிளம்பினா பல வீடுகள்ல அவர்கள் தொழுகிறார்கள் பெற்றோர்கள். ஆனா பிள்ளைகளை எதுக்குப்பா டிசம்பர் மாசம் பனியா இருக்குது, வெளியில ரொம்ப குளிரா இருக்குது, தேவையில்லை படுத்துக்க என்று சொல்லி பிள்ளைகள் அதில் ஆர்வப்பட்டாலும் அதை வேண்டாம் என்று தவிர்க்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கிறோம். உண்மையிலே இஸ்லாம் நமது குடும்பத்திலே தாண்டவம் ஆட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தொழுகை விஷயத்துல ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன்னா தொழுகைதான் எந்த நம்மிடத்தில் இருக்கிற எல்லா தவறுகளையும் தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் தொழுகைக்கு மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தகுந்த தீமைகளை விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும் என்று சொல்கிறார். நாம நினைக்கிறோம் நம்முடைய கணவன்மார்களிடத்துல சில தவறுகள் இருக்கும். பீடி குடிப்பார், பீடி உடக மாட்டேங்கிறாரு. சில பேர் சாராயம் குடிக்கலாம், இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற ஏதாவது தீமைகள் இருக்கலாம், குற்றங்குறைகள் இருக்கலாம், பாலியல் தவறுகள் இருக்கலாம். அப்ப நாமும் சரி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வேறு நபர்களிடத்திலும் சரி இது போன்ற பல தீமைகளை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் நாமே அந்த தீமைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய பழக்கத்தினால் வெளிவர முடியாமல் தவிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீ தொழுகையை மாத்திரம் உருப்படியா கையில் எடுத்துப்பார், தொழுகையை முறையா கையில் எடுத்து தொழுது பார், அந்த தொழுகை உன்னை தீமையை விட்டு தடுக்கும். நாம நினைச்சாலும் அந்த தீமையின் பக்கம் போக முடியாத அளவுக்கு தொழுக ஒரு கேடயமா வந்து நிற்கும். நான் கையில சிகரெட் எடுக்க நினைப்பேன், முறையாக தொழுதால். நீங்க நினைக்கலாம் பல பேர் தொழுகிறாங்களே, சிகரெட் குடிச்சிட்டு தொழுகிறாங்களே, வட்டி வாங்கிட்டு தொழுகிறாங்களே, விபச்சாரம் செஞ்சுட்டு தொழுகிறாங்களே, பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு தொழுகிறாங்களே, அவங்க தொழுகை தடுக்கலையே நினைக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையாக எவ்வாறு சொல்ல வேண்டுமோ அவ்வாறு அல்லாஹ்வை அஞ்சு அல்லாஹ்வுக்காக இவர்கள் தொழவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் கொடுக்கிறான் கேரண்டி, நீ தொழுதான் தீமையை தடுக்குங்களா? அல்லாஹ் சொன்ன கேரண்டி நடக்காம இருக்குமா? தொழுது புட்டு ஒரு பாவத்தை உங்க கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ செஞ்சால் அவங்க சரியா தொழுகிற தொழுகை கண்காணிங்க. எவ்வளவு நேரம் தொழுகிறாங்க, இறையச்சம் இல்லாம தொழுகிறாங்க, பிறருக்காக தொழுகிறாங்க, சோதனைத்தனமா தொழுகிறாங்க, வேற ஏதோ தப்புந்தவரமா தொழுகிறாங்க, தங்களுடைய மனோச்சப்படி தொழுகிறாங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி தொழுகல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்படி தொழுதிருந்தால் அந்த தொழுகை தடுத்து நிறுத்தும். முதல்ல இதை கையில் எடுங்க. குடும்பத்தில் இருக்கிறதாம இதுவரைக்கும் சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அஸ்திவாரம் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் இருக்கிறது, இறைவனுடைய தொழுகையில் இருக்கிறது. அந்த தொழுகை தான் எல்லா தீமைகளையும் தடுத்து நிறுத்தி இஸ்லாமிய பாதையிலே நம்மை அழைத்து செல்வதற்கு ஒரு முக்கியமான ஆயுதம், ஒரு முக்கியமான வாய்ப்பு வாசல். தொழுகையை திரும்ப திரும்ப அதான் அல்லாஹ் அதை பிரிச்சு எடுத்து சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்லு, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க குடும்பத்தில். இரவு நேரங்கள்ல தன்னுடைய பல நாட்களில் பல மாதங்கள் தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பிவிட்டு ஆயிஷாவை தொழப்போ அல்லாஹ் தொழுகை என்று சொல்லி இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் அவர்கள் தனது மனைவிமார்களை எழுப்பி தொலை செய்த நிகழ்வுகளை ஹதீஸ்களிலே நம்மால் படிக்க முடிகிறது. தொழுகை விஷயத்தில் அவ்வளவு கவனம் செலுத்தணும். அதே போன்று நம்முடைய குடும்ப அமைப்பிலே பல குடும்பங்கள் சிதைந்து சின்னாபின்னமாக இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் குடும்ப உறவுகளே சிதைந்து போயிருக்கிறது.
குடும்பத்தில் இருக்கிற பாசம், அன்பு, பரிவு அதையெல்லாம் பார்க்க முடியல. யாரு கூட இருக்கலாம் போகலாங்கிற மாதிரி குடும்பத்தினரிடத்திலே அந்யோன்யம் குறைந்து, பாசம் குறைந்து, ஒரு நெருக்கம் குறைந்து, ஏனோதானோ என்ற ஒரு வாழ்க்கை முறையோடு குடும்ப உறவுகள் நாளுக்கு நாள் சிதைந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்திற்குள்ளே பல்வேறுமான பிரச்சனைகள், எடுத்ததற்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்து என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை, விவாகரத்து என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் குடும்பத்தில் எழக்கூடிய சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்துங்கிற அந்த பாரதூரமான ஆயுதத்தை கையில் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். விவாகரத்தை இஸ்லாம் அனுமதிச்சது. ஆனா பல்வேறு நிபந்தனைகளை போட்டு கடைசியாக வழியில் தேர்தலால முடியாது, இவரை திருத்த முடியாது, இவரை திருத்த முடியாது, இவருடைய போக்கும் நம்முடைய போக்கும் ஒத்து வராது, இவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் நாம் இஸ்லாத்தினுடைய எல்லைகளை மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், இது போன்று பாரதூரமான நிகழ்வுகள் ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சக்கூடிய இறுதி தருணத்தில் எடுக்க வேண்டிய ஆயுதம் தான் தலாக்கு, விவாகரத்து என்ற ஆயுதம். ஆனால் இன்றைக்கு சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த விவாகரத்துகளை நோக்கி குடும்பத்தினர்கள் கணவன் மனைவி வந்து நிற்பதை பார்க்கிறோம். காரணம் என்ன? நபிகள் நாயகம் சொன்ன குடும்ப வாழ்க்கையினுடைய ஒழுங்குகள் பேணப்படல. ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி தந்தார். அந்த வழிமுறைகளை கையில் எடுக்காதனுடைய விளைவு, அதை பின்பற்றாதனுடைய விளைவு, குடும்ப அமைப்புகள் நாளுக்கு நாள் சிதைந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா வாழணும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் முதலில் புரிந்து கொண்டிருக்கவர். என்ன புரிய வேண்டும்? நாம் திருமணம் செய்திருப்ப ஒரு மனிதனை, ஒரு பெண்ணு, அவன் நினைக்கணும் நாம ஒரு ஆம்பளை, ஒரு மனுஷனை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம். முதல்ல இந்த மனுஷன் ஆம்பளை நினைக்கணும், நாம ஒரு பெண்ணு, ஒரு மனுஷியத்தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம். மனிதன் என்ற எல்லையை தாண்டி இருக்கிறவர்களை திருமணம் முடிக்கல. ஏன் இப்படி நினைக்கணும்? இப்படி நினைச்சா மனிதன் என்று சொன்னால் தவறு இருக்கும் என்ற நினைப்பு நம்முடைய உள்ளத்துல வந்துடும். தவறு இல்லாத மனுஷனே கிடையாது, தவறு இல்லாத பெண்ணே கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. நபிகள் சொல்றார்கள், தெளிவாக சொன்னாங்க, குள்ளுபடி ஆதமை குத்தி மூம்பின் லைலி வந்தஹார். ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் இரவிலும் பகலிலும் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தப்பு செய்யாம யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும், பிடிக்காத காரணங்கள் இருக்கும், நமக்கு விரும்பாத வேலைகளை செய்யறவங்களா இருப்பாங்க. 100% பெர்ஃபெக்டா ஒரு பொம்பளை கொண்டு நிப்பாட்ட முடியாது. 100% மார்க்கு போடப்பட்ட ஒரு ஆடை கொண்டு நிறுத்த முடியாது. யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு தவறு இருக்கும். ஒருத்தருக்கு 5 தவறு இருந்தால் இன்னொருத்தருக்கு 10 இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 4 இருக்கலாம், இன்னொருத்தருக்கு 2 இருக்கலாம். தவறுகளின் எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கிறாவே ஒழிய தவறுகளே இல்லாமல் எந்த கணவனும் கிடையாது, எந்த மனைவியும் கிடையாது. இதை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு என்ன? ஏதாவது பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சா இவன் சரியில்லை, அவன் சரியா இருப்பான், அடுத்தவரை தேடு, வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவோம், இவன் நமக்கு ஆய்க்கப்பட மாட்டா, எனக்கு விருப்பம் இல்லாத செய்யறா. விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிறோமே, விருப்பமான காரியத்தை நாம யோசிச்சோமா? இல்லை. எது குறையா இருக்குதோ அதை பெரிய பாரதூரமா மனசுல நாம கணக்கு போட்டால் நிறைவாக 80% இருந்துச்சு, 20 தப்பு இருக்குது, 80 சரி இருந்துச்சு. அந்த சரியை நாம யோசிச்சோமா? சரியானதை யோசிச்சிருந்தா இந்த 20 நம்ம கண்ணுக்கு தெரியாது, சந்தோஷமா போயிடும். சரி போது விடு, அவன் நல்ல அழகா சமைக்கிறா, சமைச்சத பரிமாற தெரியாம இருக்கும் சில பெண்களுக்கு. பக்கத்துல உட்கார்ந்து சோறு தட்டுல போட்டு விரும்புற மாதிரி செய்ய மாட்டாங்க. சட்டி பானையோடு தூக்கிட்டு வச்சு சோத்தாலி போட்டு தின்னுட்டு அதை சமைச்சு வச்சு அடுப்புல அப்படியே அடுப்பு மேல வச்சுட்டு போயிருவாங்க. இவர் போய் இவரா தட்டை எடுத்து அள்ளி வச்சு சோறை போட்டு சாப்பிட்டு வரணும். இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாரு, அந்த வீட்டுல பார்த்தா அந்த அம்மா உளுந்து உளுந்து கவனிக்கும். வீட்டுக்காரர ரொம்ப பார்த்து புட்டு இருக்கு, என்னமா கவனிக்குது அந்த பொம்பளை, நம்ம வீட்டுக்காரியே இருக்கிறாள அப்படின்னு இவருக்கு அதை பார்த்தோன்னே மனசு புறம் மாதிரி மாறும். ஆனால் அதை விட வேறு பல நன்மைகள் செய்திருக்கிறாரு, அதை நாம் யோசித்தோமா? அந்த மாட்டு அருமை என்ன இருக்கும்? உட்கார்ந்து உட்கார்ந்து பரிமாறுற அந்த பொம்பளை கிட்ட பார்த்தா பரிமாறக்கூடிய சோத்துல உப்புக்கு பதிலா வேற என்னத்தையோ போட்டு கூட்டுறதுக்கு குறைச்சி, உரப்ப கூட்டி உரப்ப குறைச்சி, சமையல் கோளாறு இருக்கும், பரிமாற்றத்தில் சரி செய்யப்படும்.
பரிமாறுவதிலே கோளாறு இருக்கும், சபையிலே சரி வந்து சூப்பரா சமைச்சு வச்சுட்டு போயிடும். பார்த்தா டேஸ்ட் அப்படி டேஸ்ட் இருக்கும். அதை நினைச்சா இதை புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா? குறைகளை மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் மனுஷன் உலகத்தில் வாழவே முடியாது. இருக்கிறத கொண்டு போதும், நல்லா இருக்கு அந்த உணர்வை ஒவ்வொரு மனுஷனும் வளர்த்துக்கணும். இல்லாதது கணக்கு போட்டோம் எந்த மனுஷனும் வாழ முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு மெனு லிஸ்ட் எடுத்து போடுறாங்க, சாப்பாடு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு பார்த்து பாக்க ஒரு 100-150 ஐட்டம் இருக்கு. என்னென்னலாமோ இருக்கு, விதவிதமா இருக்கு. சிக்கன்ல ஒரு 10 ஐட்டம் வச்சிருக்கிறான், மட்டன்ல ஒரு 10 ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கிறான், பீஃப்ல ஒரு 10 ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கிறான், வெஜிடபிள் ஒரு 10 ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கிறான், பஞ்சாபி ஃபுட்டுங்கிறான், சைனீஸ் ஃபுட்டுங்கிறான், ஜப்பான் ஃபுட்டுங்கிறான். ஒவ்வொரு நாட்டில அப்படியே எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. 100-150 சாப்பாடு. நாம போய் என்ன செய்வோம்? யார் போனாலும் அதுல ஏதோ ஒண்ணு சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம். ஒரு 4 இட்லி சாப்பிட்டு தேங்காய் சட்னியை சொட்டு, மல்லி சட்னியை சொட்டு, சாம்பாரை ஊத்தி பரவாயில்லப்பா சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு வந்தா வரும்போது என்ன நினைச்சிட்டு வரணும்? நம்ம எதை சாப்பிட்டுட்டு வந்தோமோ அதை நினைச்சிட்டு வந்தோம்னா சந்தோஷமா, பரவாயில்லப்பா நல்லா இருந்துச்சு. தேங்காய் சட்னி சூப்பரா வச்சிருந்தான், மல்லி சட்னி என்ன டேஸ்ட், சாம்பார் இதுல சாம்பார்னு நினைச்சிட்டு வந்துட்டா சந்தோஷம், திருப்தி. அதை விட்டுவிட்டு 150 ஐட்டத்தை நம்ம தின்னது வெறும் 2 இட்லி. எப்ப 149 ஐட்டம் திங்கலையே, சிக்கன் 65 திங்கலையே, மட்டன் ஃப்ரை திங்கலையே, பீஃப் வறுவல் திங்கலையே, வெஜிடபிள் புலாவ் திங்கலையே, திங்காத லிஸ்ட் போட்ட நிம்மதி வருமா? தின்ன நினைச்சா சந்தோஷம், நல்லா இருந்துச்சு சந்தோஷமா வந்துடும். திங்காத நினைச்சா சந்தோஷமே வராது. இல்லாததை நினைத்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இருப்பதை நினைத்தால் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா. குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்தணும். செஞ்சு இருக்கிறது அவர்கிட்ட இருக்க பிளஸ் அதை பாரு, மைனஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் கணவன் மார்க்கத்தில் பெண்களும் சரி அவன் இருக்கிற பிளஸ் பார்க்கணும். சம்பாத்திய எண்ணத்தையும் 5-10 குறைய கொண்டு வந்தாலும், டெய்லி 50 ரூபா 70 ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை மற்றவங்க மாதிரி மீன் வரையும் செய்யாம, சாராயம் குடிச்சு காலி பண்ணாம 70 ரூபாய் குடும்பத்துக்கு கொண்டு கொடுக்கிறாரு. அதை நினைச்சு பார்க்கணும். அதை விட்டு 70 ரூபாய் என்ன சம்பாத்தியம்? மேல வீட்டுக்காரன் பத்தி 100 ரூபாய் சம்பாதிக்கிறார், கீழே வீட்டுக்காரன் வருஷத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறான், ஏத்து வீட்டுக்காரன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் ஸ்கூட்டர்ல போறான், இவன் கார்ல போறான், நான் சைக்கிள்ல போறேன், இதை நடத்தி கூட்டு போறீங்க. இருக்கிறது என்ன அதை பாருங்க. இருப்பதை நினைத்தால் வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம், இல்லாத நினைச்சா வாழ்க்கையில சங்கடம், கஷ்டம், குழப்பம், வெறுப்பு, ஒருத்தர் குறை சொல்லி. அதனால தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் கரிய மின்ஹா குலுக்கன் ரலிய மின்ஹா ஆகர். ஒரு குணத்தை நீங்கள் வெறுத்தால், எதையாவது ஒன்று உனக்கு பிடிக்காம ஒன்று இருந்துச்சுன்னா ரலிய மின்ஹா ஆகர், இன்னொன்று திருப்தி பெற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதையே பார்க்க மறுக்கிறாய். நிம்மதியான முறையில் ஒண்ணு இருக்குல்ல, சந்தோஷப்படுற மாதிரி ஒண்ணு இருக்குது, அதையே நீ பார்க்கல. இருக்கிறத வச்சு பாரு, இல்லாத யோசிக்காத. இல்லாத யோசிச்சா நிம்மதி இல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு உளவியல் ரீதியாக பாடம் நடத்துகிறார். சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா குடும்பத்துல சந்தோஷம் தான். என்ன பிரச்சனை வந்தாலும் 2 நாள் காலையில் போயிடும். எவ்வளவு மன வருத்தம் வேலை இருந்தாலும் சரி 3 நாள்ல என்ன சால்வாயி திரும்ப பழையபடி சந்தோஷமான அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்மால் அனுபவிக்க முடியும். இதை முதலிலே குடும்பத்தில் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், கணவனும் சரி மனைவியும் சரி ஒவ்வொருவரும் இதிலே தெளிவான புரிதலை கொண்டிருந்தால் குடும்பம் நிம்மதியாக செல்லும். சந்தோஷமாக அமைதியாக சுபிட்சமாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த குடும்பத்திலே கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இன்னும் சில அம்சங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு விளக்குறாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி என்று இல்லறத்திலே இணைகிற பொழுது அந்த குடும்பத்தினுடைய நிர்வாகம், இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதை இஸ்லாம் ஆண்களின் கணக்கிலே கொடுத்திருக்கிறது. ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பொருள் வாங்குறோம், பொருள் வாங்குகிற பொழுது அந்த பொருளை வாங்கவா இறுதி முடிவு, வாஷிங் மிஷின் வாங்குறது போய் நிக்கிறோம், எதை வாங்குறது, அதை வாங்கவா வேண்டாமா, லாஸ்ட் முடிவு யார் எடுக்கிறது? அதிகாரத்தை ஆம்பளை கையில கொடுத்திருக்கு. ஈக்குவலா 2 பேரும் முடிவு வச்சா முடிவே வராது.
ஒருத்தர் எடும்பாரு, இன்னொருத்தர் எடுக்காதபாரு. கடைசி வரைக்கும் கடையில 10:30 மணிக்கு அவன் கடையை பூட்டிட்டு போற வரைக்கும் எடுக்க சண்டை போட்டு நிற்கும். யாராவது ஒருத்தர் பொறுப்பு கொடுக்கணும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, இறுதி முடிவு பொருளாதார ரீதியான ஒரு குடும்ப நிர்வாகத்துல இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் ஆம்பளை கையில இருக்குது. அர்ரிஜாலு கவ்வாமூன அல நிசாஇ பிமா ஸல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் செய்கிறவர்கள். ஏன் பெண்களை விட அல்லாஹ் ஒரு சிறப்பாக கொடுத்திருக்கலாம். பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களின் பொருளாதாரத்தை பெண்களுக்காக ஆண்கள் செலவிடுகிற காரணத்தினால். காசு பண மேட்டில முடிவு இவன் எடுக்கலையே, இவன் தான் காசு சம்பாதிக்கிறவன். அவனுக்கு தான் அவனுடைய வழி தெரியும், அவனுக்கு தான் அவனுடைய வேதனை புரியும். சாதிக்காத உதவு கையில கொண்டு போய் முடிவெடுக்க சொன்னா அள்ளி இறைச்சிடுவாங்க, காசை காலி பண்ணிடுவாங்க. அதனால இஸ்லாம் என்ன சொல்லிச்சு, ஆம்பளை கையில நிர்வாகம் செய்யற பொறுப்பை கொடுத்துச்சு. பெண்கள் இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இறுதியா கடைசியா பொருளாதார ஒரு முடிவெடுக்கிற நேரத்தில் பல குடும்பங்களில் இதனால் பிரச்சனை. நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு காரியத்தை சொன்னோம்னா அது எடுபடவே மாட்டேங்குது என்று மன வருத்தப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இது பொருளாதார ரீதியாக இஸ்லாம் இப்படித்தான் சொல்லி இருக்கு. யாராவது ஒருத்தர் முடிவெடுக்க முடியும் என்று ஆண்களின் மேலாண்மையை ஒத்துக்கொள்கிற பொழுது பல நேரத்தில் நமக்கிடையிலே ஏற்படக்கூடிய சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமைந்து விடுகிறது. அதே நேரத்தில் முடிவு எடுக்கிற அந்த அதிகாரத்தை ஆண் பெண்ணை நிர்வாகம் செய்தால் கூட எல்லா விஷயத்துக்கும் பெண் கட்டுப்பட்டு போகணும்னு இஸ்லாம் சொல்லல. மார்க்க ரீதியான ஒரு காரியத்தை, தவறான ஒரு செய்தியை கணவன் நமக்கு வழிநடத்தினால், கணவன் நம்மை நிர்பந்தித்தால், இப்படித்தான் செய்யணும் என்று சொன்னால் அப்ப நீங்க கட்டுப்படக்கூடாது. லா தஆத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் ஹாலிகி, படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்புகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். கட்டுப்படுதல் என்பது இல்லை. கணவனே சொன்னாலும் சரி, வீட்டில் உட்கார்ந்து பாத்தியா ஓதுங்கிறாரு, இரவு சத்தம் ஓதுங்கிறாரு, வேற ஏதாவது விதத்தான காரியத்தை செய்ய சொல்றாரு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையா கணவன்மார்களுடைய கட்டளையா என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து கணவன்மார்களுடைய கட்டளைகளை பின்பற்றக் கூடாது. இப்படி குடும்ப விஷயத்துல உலகியல் ரீதியான முடிவுகளில் கணவன்மார்களுடைய முடிவை ஒத்துக்கொண்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அதுவும் இந்த கட்டுப்படுதலில் எந்த அளவுக்கு கட்டுப்பட சொல்லுதுன்னா, குறிப்பாக தாம்பத்திய இன்பம் என்று வருகிற பொழுது 100% உங்களுடைய கட்டுப்பாட்டை அவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும். தங்களுடைய தேவையின் நிமித்தமாக அவர்கள் உங்களிடத்தில் வந்தால், பல குடும்பத்தில் பார்க்கிறோம், பல குடும்பத்தில் குடும்பம் செதஞ்சு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்கள் தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்காக தாம்பத்தியத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். எப்படி என்ன நம்மிடத்துல வந்து ஆகணும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவரை அந்த நேரத்தில் புறக்கணித்து, நீ அந்த நேரத்தில் போய் டிமாண்ட் பண்ற, எனக்கு நெக்லஸ் வாங்கி தருவீங்களா, என்ன எங்க கூட்டிட்டு போவீங்களா, என்ன எங்க அம்மா வீட்டுல கொண்டு விடுவீங்களா என்று சொல்லி அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தேவைக்காக கணவன்மார் நிற்கிற அந்த நேரத்தில் அதை புறக்கணிப்பது, அவர்களை அலட்சியப்படுத்துவது போன்ற காரியங்களை பல பேர் ஏதோ கௌரவமா நினைச்சு, எல்லாம் என் கைக்குள்ளதான், எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் வந்தாகணும், என்னமே நீ போக முடியாது, இப்படி செஞ்சவருடைய விளைவு பல பேர் பொறுத்து பார்க்கலாம். கடைசியில இங்க கதையாவாது, வெப்பம் பார்த்தாலும் பூ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வேற எங்கேயாவது வெளியில போய் ஹோட்டல்ல போய் மேய்ச்சிட்டு வந்துடும். வீட்டுல சாப்பிட வேண்டிய சாப்பாடு இல்ல, வீட்டுல சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை வெளியில போய் முடிச்சுட்டு உடம்புக்கு ஒத்துக்காத பல நோய்களையும் எடுத்துக்கிட்டு வந்துடும். வீட்டுலன்னா பணமா ஆக்கி வைப்பாங்க, உடம்புக்கு என்ன ஒத்துக்கணும் தேவை தெரிஞ்சு ஆக்கி வைப்பாங்க. வெளியில அந்த புரிதல் இருக்குமா, கண்ட கடியதான் ஆக்கி வச்சிருப்பான். வெளியில போய் வேஞ்சிட்டு இல்லாத நோயை கொடுத்து கடைசியில பல பேர் சின்ன வீடுகளில் செட்டப் ஆகி மனைவிமார் கைகழுவப்பட்ட நிகழ்வுகள், பஞ்சாயத்துகள் ஆங்காங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர்க்கணும்னா அந்த விஷயத்துல 100% கட்டுப்படும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா, நீங்கள் சமையலறையில் நின்றாலும் ஒரு அடுப்படியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் தன் தேவைக்காக அழைக்கப்பட்டால் கூட புறக்கணி. சைக்காலஜிக்கல் மேட்டர் இது. இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனையா மட்டும் பார்க்காதீங்க,
உங்க குடும்ப நிம்மதியா இருக்கு. யாரு குடும்பமா இருந்தாலும், ஒரு முஸ்லீம் இல்லைன்னு மட்டுமில்ல, இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவரா இருந்தாலும் யாருடைய குடும்ப வாழ்க்கையும் சிதைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கணவன்மார்களுடைய பார்வை வேறு அந்நியர்களின் மீது விழுந்து வழிகட்டு போய்விடக் கூடாது என்று விரும்பினார். இந்த விஷயத்தில் 100% திருப்தியை உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று கணவனும் தன்னுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் கண்ணியத்தோடு இரக்கத்தோடு, கணவனிடத்தில் பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இறுதி முடிவெடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு தேவையில்லாத சுமையை பெண்கள் மீது சுமத்திவிடக் கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கைவிட்டு விடக்கூடாது. நல்ல சம்பாதிக்கிறியா, நல்ல ட்ரெஸ் எடுத்துக் கொடு, நல்ல உணவு கொடு, நல்ல வீட்டில் தங்க வை. மனைவிமார்களுக்கு செய்யறதுல கஞ்சத்தனம் பண்ணாத. மனைவிமார்கள் எந்த அளவுக்கு திருப்தியா வைக்க முடியும் அவ்வளவு வச்சுக்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, மனைவியரின் விஷயத்துல நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியாது, உன்னை தவிர கேட்க ஆள் இல்ல, கேட்ட போடைய முண்டாட்டின்னு சொல்ற அளவுக்கு சமுதாயமே இருக்கலாம். அப்படிப்பட்ட சமுதாய சூழ்நிலை இருக்கிறது என்பதை ஆயுதமாக வைத்துக் கொண்டு உங்கள் மனைவியரை துன்புறுத்தாதீங்க, அவருடைய உரிமைகளை கை வைக்காதீங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, உங்கள் மனைவியர் விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்குங்க. இஸ்தௌசு பின் நிஸாஇ கைரா, இறுதி பேர்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் விதால தன்னுடைய ஹஜ் கடைசி ஹஜ்ஜின் போது சொல்லக்கூடிய உரையில, உங்கள் மனைவியரின் விஷயத்தில் நீங்கள் நன்மையை நாடுங்கள், நல்லதையும் செய்யுங்க, அவங்க மேல தேவையற்ற சுமைகளை கொண்டு சுமத்தாதீங்க, அவங்க செய்யக்கூடிய வேலைகள் நீங்களும் பங்கெடுங்க. வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு பெருசா என்னத்தை வெட்டி முடிக்கிறா பல கணவன்மாருடைய பேச்சு, என்னத்தை பெருசா சாதிச்சிடறா, நான் வெளியில போய் கஷ்டப்பட்டு நாள் முழுக்க சிரமப்பட்டு கொண்டு காசு பணத்தை கொடுத்தா ஒரு வேலையும் செய்யறதில்லை என்று சொல்லி. ஆனால் குடும்பத்திலே எவ்வளவு சிரமத்தை பெண்கள் சந்திக்கிறார்கள் என்பதையும் கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் பல பெண்கள் மிருகங்களை போன்று உழைக்கிறார்கள், கடுமையான உழைப்பாளுகிறார். ஒரு நிமிஷம் தூங்காம ஆம்பளை கூட பல நேரங்களில் தங்களுடைய அலுவல்களில் ஓரளவுக்கு நிம்மதியான தொழில் செய்யக்கூடியவர்கள் மதிய நேரத்தில் போய் தூங்கி எஞ்சிட்டு வந்துடுறாங்க. அந்த தூக்கம் கூட இல்லாத அளவிற்கு காலையில் எந்திரிச்சதிலிருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் பம்பரமாக சுழன்று சுழன்று பணியாற்றக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த வேலைகளையும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஒன்றுமில்லை என்று சொல்லி நெண்டுகேட்டத்தனமாக நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதிலேயும் நாம் கவனமாக இருந்தால் நம்முடைய குடும்பம் சிறக்கும். அவர் வீட்டுக்கு ரசூலுல்லாஹி பத்தி வருது, நபிகள் நாயகம் ஒரு வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்வாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டிற்கு வந்தால் எங்களுக்கு வீட்டு வேலைகளில் ஒத்தாசை புரிவார்கள். வீட்டு வேலைகளில் ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவாங்க, துணி துவைப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, அருந்து போனவங்களுடைய செருப்பை தப்பாங்க. இன்னைக்கு குடும்பத்துல பல ஆண்கள் இந்த வேலையை செய்யணும்னா ஏதோ ஒரு கேவலமா, ஆம்பளை போட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, உங்க வீட்டை கிளீன் பண்றது ஒரு கேவலமான வேலையாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்களே. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும், நிம்மதி வேண்டும், அமைதி வேண்டும், சாந்தி வேண்டும். அது இல்லாம குடும்பம் கெட்டு போயிடும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி போச்சுன்னா மொத்த வாழ்க்கையை நிம்மதி கெட்டு போயிடும். வீட்டை விட்டு வெளியில வரும்போது டென்ஷனா வந்தா வெளியில வந்து செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் டென்ஷன். நம்முடைய குடும்பத்தை நிம்மதியாக வைப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வேலையைத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிட்டு போயிருக்கிறாங்க. நாமளும் நம்முடைய வீட்டுல ஓய்வாக இருக்கிற நேரத்துல வெளியில போயிட்டா வேலை இருந்தா அது வேறு விஷயம். வீட்டுல ஓய்வாக இருக்கும்போது நம்முடைய மனைவிமார்களுக்கு குடும்பத்தாருக்கு உதவி ஒத்தாசை செய்து பாருங்கள். உங்களை செய்ய விட மாட்டேன், அது வேறு விஷயம். பல குடும்பத்துல நீங்க செய்யணும்னு போய் உட்கார்ந்தா கூட போங்க, நான் பாத்துக்கிறேன், ஆனால் நீங்க செய்ய முன்வாருங்கள், நான் செய்யறேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் உங்களை ஒரு பெரிய ஹீரோவாக உங்கள் மனைவியருடைய உள்ளத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கும். என் கணவன் மாதிரி உண்டா, என் புருஷன் மாதிரி கிடைக்குமா என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்தில் நீங்க ஒரு திருப்தி ஏற்படுத்தினால்தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமா அமையும். அதே போன்று குடும்பம் என்று சொன்னால் அதுல மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அடுத்த கட்ட அம்சம், குடும்பத்திலே அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமானிதங்கள், பிள்ளை செல்வங்கள், அவற்றை வளர்த்து ஆளாக்குவதில் நாம் தவறிழைத்து விட்டால் நம்முடைய வருங்கால ஒட்டுமொத்த சந்ததியும் நம்முடைய சமுதாயமே அழிந்து பால்பட்டு போகும்.
நமது பிள்ளைகளை வளர்த்தால் குடும்பம் தான் பள்ளிக்கூடம். அரபியில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், தாயின் மடிதான் குழந்தைக்கு முதல் பாடசாலை. குடும்பத்தில் வீட்டுக்குள்ளதான் புள்ள அதிகமான செய்திகளை கற்றுக்கொள்கிறது. அந்த பிள்ளையை எப்படி வளர்த்து ஆளாக்குகிறோம், அதுல நாம எவ்வளவு கவனமா இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு பல்வேறு குடும்பங்களில் பிள்ளைகள் முறையாக வளர்க்கப்படுவதில்லை. ஏதோ மிருகங்களை போட்டு வேலையாட்களை போன்று உணவு கொடுத்து உடை கொடுத்து படிப்பதற்கு காசு செலவழிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே கவனம் செலுத்தப்படுவதில்லை. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செலுத்தக்கூடிய கவனத்தை அவர்களுடைய ஒழுக்க ரீதியான முன்னேற்றத்திற்கு யாரும் செலுத்துறதில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குழந்தைகள் 7 வயதாக இருக்கிற பொழுது தொழுமாறு ஏவுங்கள், 10 வயசுல தொலாட்டி அடிங்க. 10 வயசான குழந்தை, எத்தனை குழந்தைகள் இன்றைக்கு தொழுகையை கடைபிடிக்கிறார்கள்? அவங்க கடைபிடிக்க தயாராக இருந்தா கூட பெற்றவங்க வேண்டாம், ஸ்கூல் நேரம் விட்டு வந்து பார்த்துக்கலாம், வளர்ந்து பார்த்துக்கலாம் என்று சொல்லி பிள்ளைகளுடைய வழிபாட்டு சிந்தனையை கூட, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை கூட அதற்கு முட்டுக்கட்டையாக பெற்றோர்கள் வந்து நிற்பதை பார்க்கிறோம். சின்னஞ்சிறு பருவத்திலே நீங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டிய செய்திகளை சொல்லி வளர்க்கவில்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் அது உங்களுக்குத்தான் கேடாக வந்து நிற்கும். இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் குடும்பத்திலே பெரியவர்கள் முதியவர்கள் தெருவிலே விடப்பட்டிருக்கிறார்கள். 60 வயது 65 வயது 70 வயது நிரம்பி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முதியவர்கள் 5 பிள்ளைகளை பெற்றவர்கள், 7 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்தவர்கள் தெருக்களிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முதியோர் இல்லங்களில் ஆதரவற்றவர்களுடைய இல்லத்திலே அடைக்கலம் புகுந்திருப்பதை பார்க்கிறோம். எதனால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் அனாதரவாய் ஆதரவற்றவர்களாய் தெரு வீதிகளிலே அவர்கள் வளம் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களை வளர்த்த முறையிலே ஏற்பட்ட கோளாறு. ஆரம்பத்திலேயே பிள்ளை சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கும் போதே அவனை எப்படி தட்டி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்திருந்தார். இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை சின்னஞ்சிறு பருவத்திலே அவருடைய உள்ளத்தில் ஏற்றி இருந்தார். பசுமரத்து ஆணி மாதிரி அவருடைய உள்ளத்தில் போய் பதிஞ்சிருக்காதா? பெற்றோரை எப்படி பேணணும் இஸ்லாம் சொல்லுது, அதை எத்தனை பெற்றவங்க சொல்லிக் கொடுக்கிறோம்? பெற்றவங்களை எந்த அளவுக்கு இஸ்லாம் மதிக்க சொல்லுது? மனிதனுக்கு நாம் வசியத்து உபதேசம் செய்திருக்கிறோம், தன்னுடைய பெற்றோர்கள் விஷயத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, உமது இறைவன் விதித்து விட்டான் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது என்றும், உமது பெற்றோர் அவர்களின் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் இறைவன் விதித்திருக்கிறான். அது மட்டுமில்லை, உங்கள் பெற்றோருடைய முன்னிலையில் அவங்களை இழிவுபடுத்துற விதமா ஒரு சீ என்ற வார்த்தை கூட சொல்லிடாத. வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டிடாத. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்கள்ட்ட சங்கையான மதிப்பான வார்த்தைகளை பேசு. வகுபில் ரஹ்மா ஜராஹ துல்லி மினர் ரஹ்மா, அருள் இரக்கம் என்ற இறக்கை அவங்க முன்னாடி நீ தாழ்த்து. எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? பெற்றவங்க விஷயத்துல இவ்வளவு தூரம் கவனம் செலுத்தணுங்கிற இந்த போதனைகளை திருக்குர்ஆனை சொல்லிக் கொடுத்திருந்தா, நபிகள் நாயகத்துடைய போதனைகளை சொல்லிக் கொடுத்திருந்தா, பெற்றவங்களை இவ்வளவு தூரம் அல்லாஹ் வந்து வலியுறுத்துறான், நன்றி செலுத்த சொல்றாங்கிறத சொல்லிக் கொடுத்திருந்தால் பிற்காலத்திலே உங்களின் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எடுத்தெறிந்து பேசுவார்களா? பல குடும்பத்திலே பெற்றோர்கள் என்பது தேவையற்ற சுமையாக கருதப்படுகிறார். வயது முதிர 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 உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கத்துடைய வேகம் குறையும். கால்கள் நடக்க முடியாமல், கைகளால் பிடிக்க முடியாமல், காதுகளால் கேட்க முடியாமல், கண்களால் பார்க்க முடியாமல், உடல் உறுப்புகளுடைய இயக்கம் குறைந்து வீட்டிலே அவர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் பல குடும்பங்களில் பிள்ளைகள் தமது பெற்றோர்களை தேவையற்ற ஒரு பெரும் சுமையாக, இந்த கிளறி எப்ப போய் சேரும் தெரியலையே. சொத்து பத்துக்களை கையில் வச்சிருக்கிற பெற்றவங்களை தவிர்த்து மத்த எல்லாம் ரோட்ல சொத்து பத்துக்களை வச்சுட்டு பேர்ல அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்களே, அவங்க மட்டும் பொழைச்சாங்க. சொத்து இருக்கிறதுனால சொத்துக்காக வேண்டி பல குடும்பத்தில் பராமரிக்கப்படுகிறார்கள். உண்மையில பராமரிக்கல. ஆனா நீங்க முறையா சொல்லி வளர்த்திருந்தா, அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல அதை ஆழமா பதிய வச்சிருந்தா, அந்த பிள்ளை உங்க தலைமையில வச்சு உங்களை தாங்குவாரு, உங்களை மனநோகாம பார்த்துக்கணும் விரும்புவாரு.
தான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய பெற்றோர் கஷ்டப்படக்கூடாது என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பானே. நபிகளாயத்தின் காலத்தில் அப்படி வளர்த்தாங்க தன்னுடைய பிள்ளைகளை சஹாபாக்கள். கடைசி வரைக்கும் நிம்மதியாக அவங்களுடைய வாழ்க்கையை அமைக்க முடிஞ்சது. இன்னைக்கு நாம எப்படி வளர்க்கிறோம்? பிள்ளையே டிவி முன்னாடி உட்கார வச்சு வளர்க்கிறோம். ரஜினி, கமல், விஜயகாந்த் அவங்க தங்களுடைய பூட்ஸ் கால வச்சு அடிக்கிற அடிகளையும் உதைகளையும் காட்டி காட்டி வளர்க்கிறோம். அதனாலதான் புள்ள அவன் ஏஜ் வந்ததுக்கு பிறகு ரஜினி அடிச்ச மாதிரி, கமல் அடிச்ச மாதிரி அம்மா வயிற்றுலையும் அத்தா வயிற்றுலையும் பூட்ஸ் காலால மிதிக்கிறது பார்க்கிறோம். சொல்லி கொடுக்கிறது கொடுக்காம குழந்தை பருவத்துல தொட்டில கிடக்கிற புள்ளைய தாளாட்டணும், புள்ளைய தூங்க வைக்கணும். கடந்த காலத்திலே பல தாய்மார்கள், முன்னோர்களில் சஹாபாக்களில் பல தாய்மார்கள் இஸ்லாம் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி தாளாட்டி பாட வைத்தவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை தூங்க வைத்தவர்கள் உண்டு. சஹாபாக்களுடைய வரலாறுகளை தாளாட்டாக சொல்லிக் கொடுத்தவர்கள் உண்டு. திருக்குறானுடைய வசனங்களை தாளாட்டாக பாடி தொட்டிலில் ஆட்டி பிள்ளைகளை தூங்க வைத்தவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன தாளாட்டுடைய லெவல் என்ன? புள்ள தூங்கணுமா, ஓடு ஒரு சினிமா, ஒரு சேனல் ஓபன் பண்ணி டிவி ஆன் பண்ணு, ஏதாவது ஒரு டப்பாங்குத்து பாட்டை கேட்டுக்கிட்டே புள்ள தூங்கு. இல்லைன்னு மறுக்க முடியுமா? பிள்ளைகளுடைய அழுகை அமர்த்துவதற்கு டிவி பெட்டிகள் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த டிவி பெட்டிகளின் முன்னால் வளர்க்கப்படக்கூடிய சந்ததிகள் நாளைக்கு அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்பார்களா? உங்கள் விஷயத்திலே கவனம் செலுத்துவார்களா? உங்களை அக்கறையோடு பார்ப்பார்களா? பெற்றவங்க எவ்வளவு உயர்வாக மதிக்கப்பட வேண்டியவங்க. அவங்க கையில சம்பாத்தியம் இருக்கிற வரைக்கும், அவங்க கையில பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகள் இவங்களுடைய வருமானத்தை எதிர்பார்த்து பெற்றவங்க வந்துட்டாங்கன்னா தலைகீழா மாறு. ஒரு கதை ஒன்று ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கதை பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான உறவை அற்புதமாக விளக்கி தந்த ஒரு சிறுகதை. ஒரு சின்ன பையன் ஒருத்தன், ஒரு 30 வயது 35 வயது மதிப்புள்ள ஒரு பையன், ஒரு வாலிபர், ஒரு இளைஞர், 65 வயசு 70 வயசு மதிக்க அவருடைய தந்தை, 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுடைய முகத்துல ஒரு காக்கா வந்து உட்காரு. தகப்பனார் கேட்கிறாரு, அது என்ன வந்து முகத்துல வந்து நிக்குது, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. மகன் சொல்றான், காக்கா வந்து நிக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிக்குது. திரும்ப தகப்பனார் பையனை கூப்பிட்டு, அது என்னது அப்படின்னு கேட்கிறார். காக்கா அப்படிங்கிறான். திரும்ப கொஞ்சம் கழிச்சு திரும்ப கேட்கிறார். அதான் சொல்றோம்ல, காக்காங்கிறவங்க ஒரே என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, எரிச்சல் படுறான். அந்த தகப்பனார் ஒண்ணும் சொல்லாம நேரா எழுந்துச்சு அவருடைய அறைக்குள்ள போய் டிராவை திறந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு அவர் எழுதிய ஒரு டைரியை தூக்கிட்டு வந்து பையன் கையில விரிச்சு கையில கொடுத்து படிக்க சொல்ல. அப்ப அதுல அவர் அதை எழுதி வச்சிருக்கிறார். 25 வருஷத்துக்கு முன்னாடி எழுத, இன்றைக்கு 5 வயது நிரம்பிய என்னுடைய மகன் என் வீட்டு முற்றத்தில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு காகத்தை பார்த்து இது என்ன என்று என்னிடத்தில் கேட்டான். நான் காகம் என்று பதில் சொன்னேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்டான். மீண்டும் பதில் சொன்னேன். மீண்டும் கேட்டான். மீண்டும் பதில் சொன்னேன். இப்படி அந்த ஒரு நாளில் அந்த காகத்தை பார்த்து அது என்ன என்று என்னிடத்திலே 20 முறை கேட்டான். அவன் ஒவ்வொரு தடவை கேட்கிறவளும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் என் மகனுக்கு கற்றுத் தருகிறேன் என்ற உணர்வோடும் திரும்ப 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 அவனுக்கு அதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். எழுதி வச்சு சைன் பண்ணி வச்சிருக்கிறார். அதை படிச்சு பார்க்கிற பதில் இல்லை. கண்களில் கண்ணீரை தவிர வேற ஒன்றும் பதில் இல்லை. இப்படி பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய பெற்றோர் பிற்காலத்திலே பிள்ளைகளாலே உதாசீனம் செய்யப்படுவது கொடுமை அல்லவா? அது மாதிரி ஒரு வேதனை உண்டா? தாம் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகளை தன்னை எட்டி உதைப்பது என்பது தாங்கிக் கொள்ள முடியாத துன்பம். அதனால்தான் இஸ்லாம் பிள்ளை பருவத்தில் பெற்றவங்களுடைய அருமையை சொல்லிக் கொடுன்னு சொல்லுது. சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவு பிற்காலத்திலே பிள்ளைகள் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள். சின்ன சின்ன விஷயத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நடைமுறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பல வீடுகளை பார்க்கிறோம். சில விஷயங்களை பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க சொல்லிக் கொடுப்பாங்க.
ஆனா அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வேற ஒண்ணு செய்யும். அவங்க வாயில பிள்ளைக்கு வேற ஒண்ணு சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் பிள்ளைய போய் பேசாது. ஒரு நாள் பையன் ஒருத்தன் 50 பைசா திருடிட்டான். செருப்புல வச்சிருந்த 50 ஆசை தூக்கிட்டு போய் கடையில போய் முட்டாய் தின்னுட்டான். அத்தா வந்து கேட்கிறார், சரி 50 பைசா எடுத்த யாரா? நீ தானே எடுத்த? எடுக்கலதான். பொய் சொல்லாம சொல்லு. அத்தாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. பொய் சொன்னா பிடிக்காம போட்டு வெளுத்து கடைசியில சரி போன விட்டார் அடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் 4 நாள் கழியுது. தெருவில் இவர் களவாங்கின ஒருத்த வந்து நிக்கிறான். வெளியில வந்து கேட்கிறாரு, உங்க அத்தா கூப்பிடுறா அப்படின்னு. உள்ள இருந்து அத்தா சொல்ல, அத்தா இல்லைன்னு சொல்லிடு, இல்லைன்னு சொல்லிடு. எது பிள்ளையுடைய உள்ளத்தை போய் தைக்கும்? நேற்றைக்கு பிள்ளைய போட்டு பொய் பேசாத அடிச்சீங்கள, அது அவனுடைய உள்ளத்தை தைக்குமா? அல்லது இன்னைக்கு பொய்ய பேச சொன்னீங்க, அது அவனுடைய உள்ளத்தை பாதிக்குமா? பிள்ளைங்க எதை எடுப்பாங்க? உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பல விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய வார்த்தை சொல்வதை விட வாழ்க்கை மூலமாக பிள்ளைக்கு நீங்க பாடம் நடத்தணும். ஆனா என்ன நடத்தணும்? புள்ள நல்லவனா இருக்கணும்னு கெட்டு போன பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அது எப்படி முடியும்? உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு அம்மா பாப்பாங்க, நீ டிவி பார்க்காத, போய் புத்தகத்தை எடுத்து படி. அவன் படிப்பானா? அவங்க மட்டும் பார்ப்பாங்களா? நம்மளை மட்டும் பார்க்க விட மாட்டாங்களா? நீ டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு பார்க்காதன்னு சொல்லு. அது பிள்ளைய வளர்க்கிற விதம். நீங்க பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை பார்க்க கூடாதுன்னா அது என்ன? அதுவும் கேவலமான காட்சிகளை பிள்ளை அத்தாவும் மகனும் உட்கார்ந்து பார்க்கிறான். பார்க்க கூடாது, காணக்கூடாது ஒரு ஆபாச காட்சி வருது. அத்தாக்காரு, ஐயோ பையன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கானே, நல்லா இல்லையே, பிள்ளைய பார்த்து போய் தண்ணி வச்சுட்டு வராங்கிற அந்த பாட்டு சீன், ஒரு மாதிரி சீன் ஒண்ணு. உடனே பையன் போய் தண்ணி எடுத்து வந்துட்டான். திரும்ப ஒரு 10 நிமிஷம் போச்சு, அடுத்த ஒரு சீன் வந்துருச்சு. படுக்கையறை காட்சி. பையன் பக்கத்துல விடக்கூடாது, பார்க்க கூடாது, கெட்டு போயிருவாங்க, போய் அந்த கதவை சாத்திட்டு வாங்க. முணங்கிட்டே போனோம், போய் கதவை சாத்தி. அடுத்த ஒரு 10 நிமிஷம் போன திரும்ப ஒரு காட்சி வந்துருச்சு. திரும்ப வெளியில போய் மாமா கூப்பிட்டாங்க. கேட்டா சொல்றதா இருந்தா ஒரே நேரத்தில் எல்லாமே சொல்லிவிடி, ஒரே திரும்ப இந்த வேலையை வாங்க. எது நீங்க என்ன நினைக்கிறீங்க? புள்ள சொன்னபடி வாழ்ந்துருவாங்களா? உங்க மேல வெறுப்பு வரும். அவர் மட்டும் பார்ப்பாரா, அவர் மட்டும் செய்வாரா, நம்மள மட்டும் செய்யக்கூடாதுங்க என்று சொல்லி பிள்ளைகள் உங்கள் மீது கோபப்பட்டு உங்களை விட்டு உங்களை வெறுத்து வெளியேறுவதற்கு தான் அது வாசலை திறந்து கொடுக்கும். பிள்ளைகளை வளர்க்கும் போது குர்ஆனை சொல்லி, ஹதீஸை சொல்லி, தொழுக வச்சு பிள்ளைகளை கூட்டிட்டு பள்ளிவாசலுக்கு வாங்க. தொழுக முறையை அறிமுகப்படுத்துங்க. 5 வயசுல இருந்து 6 வயசுல இருந்து பள்ளிவாசலோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க. ஆனா பல பள்ளிவாசல்கள் பார்க்கிறோம், சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசலுக்கு தொழுக அழைச்சிட்டு வந்தா ஜமாத்து பெரியவர்கள் சொல்ல வருது. பல பள்ளிவாசலுடைய நாம அதானே, கிளறிட்டையா எல்லாம் நிப்பாங்க. ஒரு 5 வயசு பிள்ளைய தொழுகை கூட்டிட்டு வந்தா என்ன ஆகும்? பிள்ளை குறுக்கையிலேயே ஓடுவான், அங்கிட்டு இங்கிட்டு சுத்துவான். சுத்தன தொழுக முடிஞ்ச உடனே பெரிய கலவரம். சின்ன பிள்ளையெல்லாம் எதுக்குடா பள்ளிவாசலுக்கு கூட்டு வரீங்க? ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சு அந்த பயிலோடு வரக்கூடாது ஆக்கி இளைய தலைமுறை பள்ளிவாசலுக்கு வராமல் போனதற்கு ஒரு காரணம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால், ஏகத்துவ எழுச்சியினால் இளைஞர்கள் பள்ளிவாசலை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு கட்டத்தில் இளைஞர்களே இல்லாமல் முதியவர்கள் மாத்திரமே, நேரம் போகல, தூக்கம் வரலைங்கிற கரடுகட்டைகள் மாத்திரமே பள்ளிவாசலை நிறுத்தி கொண்டிருந்தது. காரணம் என்ன? சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தாலே பள்ளிவாசலை திட்டு, அங்க ஓடாது இங்க ஓடாது. புள்ளதான் அப்படித்தான் இருப்பான். அதனால 40 வயசு பெரியவர் மாதிரியா நடந்துக்குவான். அவனுக்குரிய பருவத்தில் குறும்புகள் செய்வான், ஓடுவான், நடப்பான், முன்னே முன்னே போவான். அதுக்காக வரக்கூடாதுன்னு சொல்றதா? பிள்ளைகளை அப்படித்தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எப்போதும் நிதானமாக தொழக்கூடியவர்கள் ஒரு நாள் வேகமாக தொழுகை முடிக்கிறார்கள். கேட்கிறார்கள் சஹாபாக்கள் காரணத்தை. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், பெண்களின் பகுதியில் ஒரு சிறு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. அழுகிற பருவத்தில் இருக்கிற குழந்தைய பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க? தொழுகை முடிச்ச உடனே ஏமா பிள்ளைய கூட்டு வந்து அப்படியே சத்தம் போட்டாங்க. அந்த குழந்தைக்காக வழிபாட்டினுடைய நேரத்தை அளவை சுருக்கினார்கள். அதுக்கு அது மாதிரி பிள்ளை வர வைக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஒரு மரணிக்கிற பொழுது இப்னு அப்பாஸ் வயசு 10, சின்ன பிள்ளை. அப்ப அவங்க வாழக்கூடிய காலத்தில் அதை விட வயசு கம்மி.
அரபா இறுதி ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிருக்க நேரம் கழுதை மேல ஏறி உட்கார்றாரு இப்னு அப்பாஸ் சொல்றார், நான் கழுதையின் மீது ஏறி அமர்ந்து கழுதையை ஓட்டிக்கிட்டே போனேன். எல்லாரும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகையினுடைய சப்புக்கு முன்னாடி குறுக்கால என் வண்டியை விட்டேன். என்னை யாரும் திட்டல. 10 வயசுக்கு உள்ள இருந்த ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் அவர் சொல்றாரு, நான் கழுதையை எல்லாம் தொழுதுகிட்டு சப்புல உள்ள விட்ட வண்டிய ஒருத்தர் என்னை ஏசல. சிறுவர்களை அப்பதான் பழக்கம் வரும், தொழுகிற முறை தெரியும். ரசூலுல்லாஹ் தெருவில் போகும்போது பிள்ளைங்களுக்கு சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு சலாம் சொல்லுவார்கள். ஏன்? அவர்கள் நாளைக்கு நம்மளை முந்திக்கிட்டு திரும்ப சலாம் சொல்லுவாங்க. அந்த பழக்கம் அவனுக்கு வரணும்ன்றதுக்கா. நீங்க நாம சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல வைக்கப்படுறோம். சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல கிண்டல் பண்றோம். சலாம்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான் சொல்றது, ஆலிம்சாக்கு மட்டும்தான் சொல்றது, அஜர்த்துமாருக்கு தான் சொல்றது, பெரிய தாடியும் சுப்பா வச்சு அப்படிதான் வச்சிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க, அந்த பருவத்தில் அவனை அதுக்கு உருவாக்கணும். 2 நாள் சொல்லி பாருங்க நீங்க உங்க பிள்ளைக்கு. 3ஆவது நாள் உங்களை பார்க்கும்போது அவன் முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவான். சலாம் சொல்லக்கூடிய பண்பு வளரும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு நாங்கள் எங்கள் சின்னஞ்சிறு குழந்தைகளை நோன்பு வைப்பதற்கு பழக்கப்படுத்தினோம். நோன்பு வைப்பாங்க அவங்களும். மதிய நேரம் வரும்பொழுது சில பிள்ளைங்க பசியினால் சுழல ஆரம்பிப்பார்கள். நாங்க அப்ப விளையாட்டு பொருட்களை தூக்கி போட்டு அவங்களோட விளையாடி நேரத்தை போக்கி எப்படியாவது நோம்பு திறக்கிற நேரம் வரைக்கும் இழுத்துட்டு வருவதற்கு ட்ரை பண்ணுவோம். சில பிள்ளைங்களுக்கு முடியாது, நோம்பு திறந்துருவோம். சில பிள்ளைங்க அந்த நோம்பு திறக்கிற நேரம் வரைக்கும் தாக்கு பிடித்து விடுவார்கள். இன்னைக்கு லெவல் என்ன, நான் நோம்பு வைக்க போறோம் சகரிக்கு எழுப்பி விடுன்னு சொல்லிட்டு படுத்தா கூட நான் பிள்ளைக்கு உடம்பு கெட்டு போயிடும் வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய பெற்றோர்கள். இப்படி நீங்கள் வளர்த்தால் பிற்காலத்தில் பிள்ளைகள் எப்படி இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள்? இந்த குடும்பம் எப்படி இஸ்லாமிய குடும்பமாக இருக்க முடியும்? ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். பிளேட்ல உட்கார்ந்து சாப்பிடுறத எப்படி சொல்லிக் கொடுங்க, படுக்கைக்கு போனா தூங்குறத எப்படி சொல்லிக் கொடுங்க, பாத்ரூம் போனா கக்கூஸ் போறது எப்படி சொல்லிக் கொடுங்க. அதை ரசூலுல்லாஹ் ஒன்னொன்னையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அம்ர் இப்னு ஸலமா என்ற சின்னஞ்சிறு குழந்தை நபிகள் நாயகத்தின் பராமரிப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அலங்கோலமா சாப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சின்ன பிள்ளை தானே அவனா கத்துக்குவான் அப்படின்னு விடாம பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, யா குலாம் சம்மில்லா, சிறுவனே முதல்ல பிஸ்மில்லா சொல்லு. ஓ குல்மி எமீனிக்க, உன் வலது கையால சாப்பிடு. ஓ குல்மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடு, அங்கிட்டு இங்கிட்டு சாப்பிடாத. சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்பாங்கள. சின்னஞ்சிறு பருவத்திலே எது போதிக்கப்படுகிறதோ, எது உள்ளத்திலே புகுத்தப்படுகிறதோ அதுதான் இறுதி வரை அவர்களை ஆட்டுவிக்க போகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் என்ற இயற்கை நெறியிலே தான் உலகத்திலே பிறக்கிறது. அவருடைய பெற்றோர்கள் தான் அபவாஹு யுஹப்பிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ அவருடைய கொள்கையிலே மாறுபட்டவர்களாக மாற்றிவிடுகிறவர்கள் யார் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள். பெற்றோருடைய வளர்ப்பு முறை பிள்ளைகளை கெடுத்துவிடும் அல்லது சீர்படுத்திவிடும். பிள்ளைகள் ஒரு களிமண் மாதிரி, கையில கிடைச்ச களிமண்ண குரங்கும் பிடிக்கலாம், வேறு நல்ல பொருட்களையும் உருவாக்கலாம். உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதங்கள், இந்த அமானிதங்களை நல்ல முறையிலும் உருவாக்கலாம், கெடுத்து அதை வீணடிக்கவும் செய்யலாம். வீணடித்து விட்டால் நாளை மறுமையிலே அது குறித்து நமக்கு கேள்வி கேட்கப்படும். உனக்கு வழங்கப்பட்ட அமானியத்தை நீ வீணடித்து விட்டாயே என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி அனுப்பினால் என்ன பதில் இருக்கிறது? அதை நாம் கவனத்தில் கொண்டு குடும்பம் என்று சொன்னால் ஒவ்வொரு நன்மைகளையும் அங்கே பேச வேண்டும். குர்ஆன் சொல்லி தந்திருக்கிற, நாம் தெரிந்து வைத்திருக்கிற நன்மையான அத்தனை காரியத்தையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களை ஒருவர் செய்தால் அதை குடும்பத்தில் இருக்கிற இன்னொருவர் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்க வேண்டும். நன்மையை சொல்லி தீமையை தடுத்திருக்கிற குடும்பம் தான் இஸ்லாமிய குடும்பம். இல்லை என்றால் தீமையிலேயே தனது வாழ்க்கையாக, இறை கொள்கைக்கு எதிராக செயல்படுவதையே தனது வாழ்க்கை நெறியாக குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் அமைத்துக் கொண்டால் அவர் உண்மையிலே உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரே இல்லை என குர்ஆன் சொல்லுகிறது. நீங்க பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்கள் கரம் பிடித்த மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிற தகுதி
அருகதை அவர்களுக்கு எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், அவர்கள் நீங்கள் சொல்லுகின்ற இந்த கொள்கையின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுதுதான் அவர்கள் உங்களின் குடும்பம். இதுக்கு எதிராக மாற்றுக் கொள்கையை கையில் எடுத்தால் அவர்கள் உங்கள் குடும்பத்தவர்களே இல்லை. அப்படி அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் தூதர், மக்களுக்கு உபதேசம் செய்றாங்க, அல்லாஹ் வணங்குமாறு அழைக்கிறாங்க. மக்கள் ஏத்துக்காத இஸ்லாமுடைய மகனும் இருக்கிறான். கடைசியா சொல்றாங்க, மகனே யாவுடைய இருக்கும் ஆனா விழா தக்குமால் காப்பிரி, மகனே என்னோடு கப்பல்ல ஏறா, காப்பிராயிராதே, அல்லாஹ் நிராகரிச்ச கூட்டத்தில் ஆயிராதே, வந்து கப்பல்ல ஏறிக்க, பாதுகாப்பாக தப்பிச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவருடைய மகன் ஏற்க மறுக்கிறான். இன்னி சாவியிலா ஜபலின் அசிமுனி மினல்மா, இதோ இங்க இருக்கிற இந்த மலையின் மீது ஏறி நின்று வரக்கூடிய வெள்ளப்பிரளயத்திலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்வேன் என்று சொல்லி நூஹ் நபியினுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி தள்ளுகிறான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய அலை வருகிறது. நீரிலே மூழ்கடிக்கப்பட்டு நூஹ் நபியினுடைய கண்களுக்கு எதிரிலே அவன் அழிந்து போகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதனையா இருக்கு. நாம் பெத்த புள்ளல்ல, இப்படி போயிட்டானே. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இறைவா இந்த பிணியமின் அகலி, என் மகன் என் குடும்பத்தவன் இல்லையா? இந்த வாதங்கள் ஹக்கு, ஓ வாக்குறுதி உண்மை இல்லையா என்று அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உமது குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை. இது மாதிரி என்று பேசாத. உன் கொள்கையை பின்பற்றல, நீ சொன்ன மார்க்கத்தை கடைபிடிக்கல, உன்னுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணல, அவன் எப்படி உன் குடும்பத்துல? உன் குடும்பமே இல்லை. நம்முடைய குடும்பம் என்று நாம் ஒருவரை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த இஸ்லாமிய கோட்பாட்டை கையில் எடுத்து செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நன்மைகளை சொல்லுகிறவர்களாக, தீமையிலிருந்து தடுக்கிறவர்களாக, மறுமையில் வெற்றிக்கு உதவுகிறவர்களாக. அதான் அல்லாஹ் சொன்னான், என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேளுங்க, இறைவா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, எங்கள் மனைவியர்களிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கிவை, சந்தோஷமா ஆக்கிவை. வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி என் பிள்ளையை என் மனைவி எனக்கு தந்துடாத, என் கணவனை எனக்கு தந்துடாத. வஜஅல்நாலில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு இவர்களையும் எங்களையும் நீ ஒரு முன்னோடியாக, இமாமாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்க சொல்றான். அப்படி கேட்டு நம்முடைய குடும்பத்தை இறையச்சமுடைய குடும்பமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், நன்மைகளை ஏவுகிற குடும்பமாக. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது. வதுகுர் பில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயிலை பற்றி உங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நினைவு கூறுங்கள். யார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் சொல்றானே, இத்தகதல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை தன் உச்ச தோழனாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான் என்று சொல்கிறானே, அந்த இப்ராஹிமுடைய அருந்தவ புதல்வர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த ஒரு இறை தூதர். உன்னை அடுத்து அல்லாஹ்வுக்காண்டி பலி கொடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தந்தையின் வார்த்தைக்கு அடிபணிந்து அல்லாஹ்வின் முன்னிலையிலே சரணாகதி அடைந்தவர். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் சொன்னபடி அறுத்து என்னை பலி கொடுங்கள் இறைவனுக்காக என்று சொல்லி, அப்படி நீங்கள் நிறைவேற்றினால் நான் பொறுமையோடு இருப்பேன் என்று சொன்னார்களே, அந்த இஸ்மாயிலை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. இன்னஹு கான சாதிக்கல் வாதி, அவர் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, அவர் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்லியா. அந்த இஸ்மாயில் தன் குடும்பத்தாருக்கு தொழுவுமாறு ஏவினார், ஜகாத்து கொடுக்குமாறு ஏவினார். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். பொருந்திக் கொண்ட நல்லடியார்களில் ஒருவராக அவர் மாறிவிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய மொத்தமே 4 செய்தி. அதுல 2 செய்தி என்ன? அவர் தான் குடும்பத்துக்கு தொலை சொல்லி ஏவினாரு, ஜக்காத்தை கொடுக்குமாறு ஏவினாரு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அது மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு அதுல முன்மாதிரி இருக்குது
இப்ராஹிமிடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த முன்மாதிரியை ஏற்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நபிகள் நாயகம் காட்டிய அடிப்படையிலே நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையை குடும்பத்தையும் அமைத்து நமது பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் அமைத்துக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.